இன்னைக்கு வந்து சாண்டான்ற ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த எபிசோடில் என்னென்னு வந்து சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுயுமோரான்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா கத்தியை வச்சு. என்னென்னு பார்த்தா அவனும் ரொம்ப ஷாக்கில் இருக்கிறான். ஃபுயுமோரா என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்னை ரொம்ப பயம்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த ஃபுயுமோரா வந்து பார்த்திங்கன்னா சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாரா. நம்ம ஹீரோவை ஏன் என்னுடைய ஃபுல் நேமை சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தமே ஸ்கூலுக்கு வந்து அந்த விண்டோவில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தமே, நீ அப்போ கூட நல்லா தானே இந்த ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அந்த ஃபுயுமோரான்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியல. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சரியாக க்ளீன் பண்ணல போல இது. ஓ அதனால தான் நீ என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அது வந்து சரி கோவப்படாத, ஏன் கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹீரோ விட மாட்டான். ஹீரோ வந்து என்ன நடக்குதுங்க ஃபுயுமோரா ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வரான். நீ எங்கே தான் இருக்கீங்களா, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேரும் லீடர் விழுது. ஸோ அதனால் குட் மார்னிங் சொல்கிறேன் இவ்வளோ. அவங்களும் குட் மார்னிங் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நீ நைட்டு பனி பொழியும் போல் அப்படின்ற மாதிரி அந்த புதுசாக வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஃபுயுமோரா என்ன சொல்கிறான்னா, நம்ம சாண்டாவை பார்த்து நான் உன்னை நீ நைட்டுக்குள்ளே கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து கிளாஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவன் அந்த ஃபுயுமோரா பின்னாடி ஏதாவது உட்காந்துக்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா பேசின்னு இருப்பான். அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான், என்னடான்னு பார்த்தா ஃபுயுமோரா ஒரு பொண்ணு தானே, நம்மளே அந்தமாரி பண்ணுறான், அவரோட அவனுக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும் போல். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு முட்டாள்தனமாக யோசிச்சுக்கின்னு இருப்பான். நம்மளுக்கு 14 வயசு தான் ஆகுது, இதுக்குள்ளே நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான். ஸோ அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு பின்னாடி வந்து சாண்டா நீ என்ன லூஸா, அவளை கொல்லணும்னு நினைக்கிறா, நீ என்னடா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இவனும் ஷாக் ஆகிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவள் உன்னை கொல்லத்துக்கு தான் கத்தி எடுத்துன்னு வந்தா, நீ அவளை எந்த மாதிரி சொல்கிற, நான் போய் டீச்சர் அண்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஃபுயுமோராவை பற்றி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ இரு பொறுமையாக இரு, அவன் ஒரு வேளை ஸ்பையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ அந்த டீச்சர் அண்டு கம்ப்ளைண்ட் பண்ணன்னு சொன்னால அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை பாருன்றான். நம்ம ஹீரோவும் சாண்டாவும் வந்து அங்கே பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு ஓனோன்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா செத்துட்டு இருக்கா. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுயுமோராவோடைய ஃப்ரெண்டு போல். ஸோ அதனால் இவன் சத்ததுனால கூட இந்தமாரி இவன் கொஞ்சம் மென்டலாக திரியலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோவோடைய ஃப்ரெண்டும் சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்தது என்ன சொல்கிறோன்னா, இனி நீ அவளை அவாய்ட் பண்ணுறதே நல்லது தான், ஏன்னா அவள் பக்கத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது ஹீரோவும் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை பற்றி கவலைப்பட்டது ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தனித்தனியாக போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து கதவுல பார்க்குறாரு, ஏதோ ஒன்று எழுதிருக்கு. ஸோ என்னடான்னு பார்த்தா நம்ம ஃபுயுமோரா பின்னாடி இன்னைக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, ப்ரீசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ எல்லாரும் பிடி பீரியட்னால வெளியே போய் விளையாடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் மாதிரி பயங்கரமாக பனி பெய்யுது. ஆனால் இது வந்து ஆகஸ்ட் மாதம் தான், ஏன் இந்த மாதிரி பனி பொழியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டிசம்பர் மாதம் இல்லை, ஸோ அதனால் கிறிஸ்மஸும் வந்து சீக்கிரமாக வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்போ கிறிஸ்மஸா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் 25 தான் வரும். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் லீவ் விட்ருவாங்க. அப்போ சாண்டா கிளாஸ்ன்ற ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட்டே தருவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்ட் வந்து வச்சுன்னு இருப்பார் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னு இருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்ட்டில் இருப்பார். ஸோ அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்பார், இனிமேல் ஜெஸ்ஸி இல்லாமல் போறியா, உனக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அது ஹீரோ எனக்கு எதுவும் ஆகாது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வரான்னா ஃபுயுமோரா வரா. ஸோ ஹீரோவும் ஃபுயுமோராவை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் ஏதோ அட்டாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் என்னடா இவ்வளோ ஸ்னோ அதிகமாக இருக்குது, நம்ம சீக்கிரமாக உள்ளே போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது ஒன்று டிசம்பர் மாதம் இல்லையா, இவ்வளோ ஸ்னோ பெய்யுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ நாளே சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம சாண்டா ஹீரோ இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாரி ஏதோ ஆகுது. ஸோ எல்லாம் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டை வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் எனக்கு ஏதோ ஹார்ட்டில் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நீ சீக்கிரமாக ஜெஸ்ஸி போடணும், இல்லை நீ குளிர்லேயே வந்து உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காது, என்ன ஆகுது எனக்கு ரொம்ப வலிக்குதே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காரு. இப்போது ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வேளை இது ஃபுயுமோரா மேலே இருக்கிற லவ்னால வர பெயினா, என்னால் இது ரொம்ப தாங்கவே முடியல, எனக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. கிளாஸ் ரூமுக்கு 2 பேரும் போயிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபுயுமோரா என்ன சொல்கிறான்னா, என்னுடைய இரேசர் நான் மறந்துட்டேன், உன்னாண்ட இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறா.
ஸோ அப்போ வந்து ஆமா என்னோட தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்றாரு. ஸோ அப்புறம் உனக்கு எதுவும் இல்லல்ல. நீ நீ ஏன் ரொம்ப பெயின்ல இருந்த? நீ ரெஸ்ட் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி கேட்குறான். பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உன்ன தனியாலாம் விட்டு போமாட்டேன் அப்படின்ற மாரி நம்ம சாண்டாவும் சொல்றாரு. அப்புறம் நீ நைஃப் எடுத்தல்ல அதோடைய பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்ற மாரி ஹீரோ நக்கலா கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரீமரம் நான் உன்ன இவ்வளோ பண்றேன்ல. நீ ஏன் என் மேல இவ்வளோ அன்பா இருக்க? அப்படின்ற மாரி சாண்டா அப்படின்ற மாரி கேட்குறான். நம்ம ஹீரோவும் அப்படியே இரேசர கையில வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ புயமரம் என்ன சொல்றான்னா, "ஒரு வேளை நீ சாண்டா கிளாஸா இருப்பியா?" அப்படின்ற மாரி சொல்றா. அப்போ இன்னொன்னு என்ன கேட்குறான்னா, "நீ ஏன் நம்ம ஸ்கூல்ல குடுத்த ரெட் ஜெர்சிய போடல? ஒரு வேளை உன்னுடைய ட்ரூ ஃபார்ம் வெளிய வந்துரும்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா?" அப்படின்ற மாரி நம்ம புயமரம் கேட்குறான். ஸோ அது ஹீரோவும், "சாண்டா கிளாஸா? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி சொல்றான். சரி அப்புறம் என்னோட இரேசர குடு அப்படின்னோனே ஹீரோவும் இரேசர குடுத்துடுறாரு. ஸோ புயமரம் என்ன சொல்றான்னா, "உன்ன வெளிய கொண்டு வரதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிருச்சு. நீ கண்டிப்பா டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அப்ப நீ கண்டிப்பா வெளிய வருவ. உன்னுடைய அன்ப வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் குடுப்ப." அப்படின்ற மாரி சொல்றா புளியமரம். ஸோ அப்போ எனக்கு டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, திருப்பி ஹார்ட் அட்டாக் மாரி வருது. ஸோ அத பார்த்துட்டு நம்ம புளியமரம் என்ன சொல்றான்னா, "உனக்கு பவர் எக்ஸிஸ்ட் ஆகும்போதெல்லாம் இந்த மாரி தான் உனக்கு வலி ஏற்படும். நீ இப்படியே இருந்தனா சிக்னஸ்லயே வந்து செத்துருவ." அப்படின்ற மாரி சொல்றா. ஸோ அப்போ மறுபடியும் அவன் வந்து என்ன பண்றான்னா, "நீ ஏதாவது ரெட் கலர்ல போட்டு தான் ஆகணும். இல்லன்னா நீ வந்து இப்படியே இருந்தனா செத்துருவ." அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ அதுக்கு வந்து நம்ம சாண்டா என்ன சொல்றான்னா, "நீ எதுக்கு இந்த மாரிலாம் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல புளியமரம்." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு புளியமரம், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இத போட்டு தான் ஆகணும்." அப்படின்ற மாரி புளியமரமும் சொல்றான். ஸோ அப்போ சாண்டா கேட்குறான், "எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான் உன்னால நல்லா தானே நடந்துக்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு சாண்டா கிளாஸ்னா யாருன்னு தெரியாது. அவரு யாரோ ஃபேரி டெய்ல்ல இருக்கிற ஒரு கிழவன்." அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ அப்போ வந்து சாண்டா என்ன சொல்றான், "இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ என்னுடைய ஃபீலிங்ஸ நீ வச்சுக்கிற. என்னுடைய ஆர்ட்டையும் நீ தான் வச்சுக்கிற. அத எனக்கு திருப்பி குடு." அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ அது நம்ம புயமரம் அதெல்லாம் கேட்காம ரெட் கலர்ல அந்த ஜெர்சிய வந்து நம்ம சாண்டா மேல வந்து போடணும்னு சொல்லிட்டு ஓடி வேகமா. ஸோ இவனும் தப்பிச்சு தப்பிச்சு, "எதுக்கு என்ன ரெட் கலர்ல இருக்க ட்ரெஸ்ஸ போட சொல்ற? எனக்கு ரெட் கலர்ல இருக்கிறதே பிடிக்காது." அப்படின்ற மாரி நம்ம சாண்டா சொல்றோம். ஸோ அவனும் விட மாட்டா. கிளாஸ்க்கு சுத்தி சுத்தி வருவா. இவனும் அப்படியே சுத்தி சுத்தி போயின்னு இருப்பான். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, புயமரக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதனால அவன் அந்த ஜெர்சிக்குள்ள வந்து ஒரு கத்திய ஒளிச்சு வச்சிருப்பா. ஸோ அத வச்சு என்ன பண்றான்னா, நம்ம சாண்டா ஒரே குத்து குத்திடுறான். ஸோ அப்போ வந்து அவனுடைய ரத்தம் வந்து அந்த ட்ரெஸ் ஃபுல்லா படிஞ்சிடுதுல்ல. ஸோ அதனால அவனோட ட்ரெஸ் ஃபுல்லா வந்து ரெட் கலர்ல மாறிடும். ஸோ அப்போ வந்து அவனும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். "என்ன பண்ற புயமரா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ அப்போதான் நம்ம புயமரா நெனச்சு பார்ப்போம். நம்ம ஓனோ கூட இருந்ததுல ஓனோ வந்து அவளோட ஃப்ரெண்ட் இல்ல. அந்த ஃபோட்டோல இருப்பாள்ல அவள நெனச்சு பார்ப்பா. அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இவளோட ஜாலியா வந்து ஃப்ரெண்டாட்ட பழகியிருப்பா. ஸோ அப்போ வந்து அவ புயமரா வந்து என்ன நெனைப்பான்னா, அவ கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு புக்கு தானே படிச்சுட்டு இருப்பா. அவள எப்படி வெளிய யாராவது ஒருத்தர் கொல்ல முடியும் அப்படின்ற மாரி நெனைப்பா. ஸோ அப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஜாலியா போயிட்டு இருக்கு. ஸோ அப்பதான் நம்ம ஓனா என்ன சொல்றான்னா, "ஜப்பான்ல மொத்தம் 4 சீசன் இருக்கு. சம்மரு, வின்டரு, ஸ்ப்ரிங்கு, ஃபால்னு 4 சீசன் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு சீசன்ல தான் கிறிஸ்மஸ கொண்டாடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, வேகமா போயிட்டு வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு வந்து குடுத்துட்டு நம்ம ஃபியூமோர வந்து, "மேரி கிறிஸ்மஸ் ஃபியூமோரா." அப்படின்ற மாரி சொல்றா. ஸோ இவளும் வந்து, "நீ என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேட்குறா. "எனக்கு இதெல்லாம் பிடிக்காது." அப்படின்ற மாரி சொல்றா. ஸோ அப்போ நம்ம ஓனவன் என்ன சொல்றான்னா, "நம்ம அடுத்த கிறிஸ்மஸ ஒண்ணா தான் கொண்டாடுவோம். நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம் அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும்." அப்படின்னு அவ சொல்றா. அப்போ ஃபியூமோர என்ன நெனச்சுப்பான்னா, இவ நம்ம கூட ஜாலியா தானே பேசிட்டு இருந்தா. ஒரு வேளை இவள யாராவது நம்ம ஸ்கூல்ல இருக்கிறவங்களே லாக் பண்ணிட்டு இருப்பாங்களா இவள எவனா வச்சு அப்படின்ற மாரி நெனச்சு பார்த்துட்டு இருப்பா. ஸோ அப்பதான் சாண்டா வந்து கீழ ரத்தத்துல வந்து செத்து கிடப்பான்ல. ஸோ அவன பார்த்து, "என்ன சாண்டா நீ செத்துட்ட. நீ திரும்பி வரணும். உன்னுடைய பவர கொண்டு வா. நீ சாண்டா கிளாஸா மாறி அவள கண்டுபிடிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லுவா. ஸோ அப்போ இவளுக்கும் ரொம்ப பதட்டமாயிடும். "திரும்பி வா, திரும்பி வான்னு" சொல்லினே இருப்பா. "நீ தான் என்ன காப்பாத்தணும் அவள கண்டுபிடிக்கிறதுக்கு. அவ வந்து சாவல நம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவா. ஸோ அப்பதான் அவ சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும் இவளுக்கு. ஸோ அவ சொல்லியிருப்பாள்ல, இவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. என்னன்னா, "அடுத்த கிறிஸ்மஸ வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் கொண்டாடுவோம்." அப்படின்னு மாரி சொல்லியிருப்பாள்ல. ஸோ அத வந்து நெனச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, ஃபுயுமோரா கிட்ட அப்படியே மனசுக்குள்ளேயே "மேரி கிறிஸ்மஸ் ஃபுயுமோரா. நான் உன் கூட இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றா. ஸோ அப்போ டக்குன்னு அந்த கிளாஸ் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உடையுது. ஃபுல்லா சதறுது. என்னடான்னு பார்த்தா, நம்ம சேண்டா இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான், சிரிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஃபுயுமோராவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும். "என்னடா நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி. அவ்வளோ ஆச்சரியமா பார்த்துன்னு இருப்போம். அப்பதான் அந்த இதுல யார் வரான்னு பார்த்தா, ஒரு ஓல்டு மேன் வரான். அவன் யாருன்னு பார்த்தா நம்ம சாண்டா இருக்கான்ல, ஸோ அவன் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான் அந்த ஓல்டு மேனாட்டம். ஸோ அப்போ அந்த சாண்டா பெருசா மாறியிருப்பான்ல ஓல்டு மேனாட்டம். ஸோ சாண்டா வந்து என்ன சொல்றான்னா, "எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த சாண்டா கர்ஸ் வந்து இன்னும் போலபிள் இது எனக்குள்ளேயே தான் இருக்குது. அது எனக்குள்ள யாரோ சீல் பண்ணிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ ஃபுயுமோரா வந்து என்ன கேட்குறான்னா, "என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் தான்." அப்போ ஃபுயுமோரா, "நீ தான் ரியல் சாண்டா கிளாஸான்னு?" கேட்குறா. ஸோ அப்போ நம்ம சாண்டாவுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் என்ன நினைப்பான்னா, ஃபுயுமோரா வந்து இப்போ 14 வயசு தான் ஆகுது.
அவள் 182 சென்டிமீட்டர் டால் தான் இருக்கா. ஸோ அவளை விட நான் பெருசாகிட்டேன் போல அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். ஸோ அப்போ புயமரம் வந்து சில்ட்ரன்டாக தான் இருக்கா, நம்ம அவளுக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைப்பான். ஸோ புயமரம் என்ன சொல்லுவானா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சாண்டா கிளாஸ், எனக்கு உங்களுடைய ஹெல்ப்பு தேவை, ஓனவை கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ சாண்டா வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம ஓனவை வந்து கண்டிப்பாக காப்பாற்றலாம், நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம சாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் உக்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இது நான் தானா, என்னதே நம்ப முடியல, நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன், எனக்கு நிக்நேம் வேறு இருக்குது சாண்டா கிளாஸ்னு. ஸோ அப்போ வந்து நம்ம புயமுறை என்ன பண்ணுறான்னா, இன்னும் உள்ளே எவ்வளோ நேரம் தான்டா இருப்பா, வெளியோட சாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான், நான் வேறு அந்த பில்டிங்கில் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டேன், டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், இப்போ என்னை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபோர்ஸில் நின்றுட்டு எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் சேஃபாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு வந்து பார்த்துட்டமா இருப்பாங்க. இந்த பக்கம் டாய்லெட்லேருந்து வெளியே வரும்போது அவன் தலையிலே வச்சுப்பான் நம்ம சாண்டா. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் ஆகிட்டு இருப்பான், கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி இருப்பான். என்னடா நடக்குது இங்கே, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த இந்த ஃபார்மில் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி நம்ம சுயமுறை அவன்கிட்ட சொல்கிறோம். ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் க்யூட்டாக இல்லைன்னா இந்த ஃபார்மில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, ஸோ அதுக்கடுத்து நான் எப்படியாவது இந்த ஃபார்ம்லேருந்து மாறி ஆகணும், மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இதுலேருந்து மாறத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை, கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுயமுறை சொல்கிறான். நம்ம சாண்டா கையில் ஒரு சாக்லேட் இருக்கும். ஸோ அதோடைய பேர் வந்து புச்சிகோ ஜிம்ஸு. ஸோ அதை வந்து சாப்பிட்றான். அது அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து சாப்பிட்றான். ஸோ அதனால் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து மறுபடியும் நார்மல் ஆகிடுறான். ஸோ நார்மல் ஆகிட்ட உடனே என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பார்த்தியா நார்மல் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சுயமுறான்ட்டு சொல்கிறான். இதை தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றேன், இதில் நியூட்ரிஷன் வேல்யூ கிடையாது, அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சு அது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம சாண்டா வந்து அந்த கிளாஸ் ரூமை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதனால் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அந்த ஸ்கூலு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து சயின்ஸ் லேபில் நடக்குது அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இவனுக்கு ஒன்றுமே புரியாது என்னென்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இவனை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம புயமழை என்ன சொல்கிறோன்னா, இந்த கிளாஸ் ரூமில் பாம்பு இருக்குது, நீ அதை கண்டுபிடிக்கணும், ஏதோ சாண்டா இல்லை, நீ எல்லோரையும் காப்பாற்றுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கும் ஒன்றுமே புரியாது. சரி இது இது எங்கே வச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவ்வளோ நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவன் உடனே மேம் ஆண்டி கேட்குறான், மேம் அப்படின்னு ஒன்று அவங்களும் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஏன்னா இதுமாதிரி டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் மேமை கூப்பிட்டு, என்னுடைய பென்சில் பாக்ஸை வந்து நான் காலைல விட்டு போயிட்டேன், அது இங்கே தான் இருக்குது மேம், நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் அந்த பாம்பை தேடுறான். எல்லா இடத்துலையும் தேடுறான், இருக்காது. கடைசியில் வந்து என்ன பண்ணுறான்னா, அது சாண்டாவே மாறி புயமரம் வந்து கடத்திடுறான். ஸோ கடத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, நான் தான் டெரரிஸ்ட் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ அப்போ வந்து எல்லோரும் அவனை பார்த்து பயந்து எல்லோரும் கிளாஸ் விட்டு போயிடுறாங்க. ஸோ அப்புறம் நம்ம புயமரம் அவன் என்ன சொல்கிறான்னா, பாம்பு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுடைய வயிற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வச்சுருப்பா. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும், என்ன பண்ணுற நீ, எதுக்காக உனக்குள்ளேயே பாம்பு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ வந்து அவளும் நீ கண்டிப்பாக காப்பாற்றுன்னு தெரியும், அதனால தான் நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி அதை எடுத்து போட்டு கீழே அது வச்சிட போகுது அப்படின்ற மாதிரி இவன் கரெக்டாக எடுக்கிறதுக்கு போகிறான், அந்த பாம்பும் வந்து அங்கேயே வச்சுது. ஸோ அப்போது நம்ம சாண்டா வந்து பார்த்திங்கன்னா புயமராவை காப்பாற்றிடுறான். அவனுக்கு வந்து செம்ம டேமேஜ் ஆகிடுது. அதோட வந்து பார்த்தா இந்த எபிசோட் முடியுது.